அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதற்கு நம்ம உடம்பில் உள்ள 7 சக்கரங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம் பார்த்தாச்சு. இனிமேல் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம், இந்த 3 சக்கரங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, விஷுத்தி சக்கரம் ஒருத்தருக்கு நல்ல விதமான ஒரு ஆக்டிவேஷனில் இருந்துச்சுன்னா, அந்த அவருடைய பேச்சு திறமை மிகவும் அதிகமாக இருக்கும். மிகவும் அருமையான பேச்சாற்றல் மிக்க மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவங்க பேசி நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்க பேச்சை வேண்டாம் என்று மறுத்து கூட பேச மாட்டோம். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் ஹிப்னோடைஸ் ஆகிடுவோம். என்ன சொன்னாலும் நம்ம சரின்னு தலையாட்டக்கூடிய அளவுக்கு நாம் அவர்களுக்கு ஹிப்னோடைஸ் ஆகி நம்ம அவங்களுக்கு மயங்கி விடுவோம். அவர்கள் பேச்சை நம்ம எதிர்த்து எதுவும் பேச முடியாது. அந்தளவுக்கு அவர்களுடைய அந்த பேச்சில் ஒரு வசீகரணம், ஒரு சக்தி இருக்கும். மிகவும் பேச்சாற்றல் திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த விஷுத்தி ஒருவருக்கு சிறந்த முறையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய இந்த புரிதல்கள், சூட்சமமாக இருக்கக்கூடிய புரிதல்கள்லாம் அவர்களுக்கு அதிகமாக வரும். சூட்சமத்தில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அவர்களுக்கு நிறைய கிடைக்கப்பெறும், அனுபவங்கள் கிடைக்கப்பெறும். தைராய்டு இது போன்ற நோய்கள் வருவதற்கு, தொண்டையிலே வரக்கூடிய சைனஸ், தைராய்டு இது போன்ற நோய்கள் வருவதற்கு இந்த விஷுத்தி சக்கரம் சரியாக செயல்படவில்லை என்றால் இது போன்ற தொண்டை சம்பந்தப்பட்ட, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றது. இவையெல்லாம் விஷுத்தி சக்கரத்தினுடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. நம்முடைய காதுகள், தொண்டை, நாவு அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்முடைய நுரையீரல் குழாய், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா விஷுத்தி சக்கரத்தில் அந்த கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஆக்ஞா, நம்முடைய புருவ மத்தி, இங்கே தான் ஆக்ஞா சக்கரம் இருக்கின்றது. விஷுத்தி சக்கரம் என்பது நம்முடைய தொண்டை குழியிலே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் விஷுத்தி சக்கரம். இப்பொழுது அடுத்ததாக இருக்கக்கூடியது நம்முடைய இரு புருவங்களுக்கு இடையே இருக்கக்கூடியது, மத்தியிலே இருக்கக்கூடியது ஆக்ஞா சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரம் ஒருவருக்கு நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருந்தால் இவருக்கு அந்த சூட்சமத்தில் இருக்கக்கூடிய சூட்சம உலகத்தை பற்றி ஒரு அனுபவம் இவருக்கு கிடைக்கப்பெறும். சூட்சம உலகத்திலே இவருக்கு பல விதமான காட்சிகள் கிடைக்கப்பெறும். இவருக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இந்த ஆக்ஞா சக்கரம் இவருக்கு நல்லபடியாக செயல்பட்டு கொண்டு வந்தால் இவருக்கு ஞாபக சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். முந்தைய ஜென்மத்தில் உள்ள ஞாபக சக்திகள் இருக்கும், அதிகமான ஞாபக சக்தி இருக்கும். இவருக்கு அந்த உயிர் தன்மை எப்படி இருக்கின்றதோ, அந்த உயிர் எப்படி இருக்கின்றதோ, அந்த ஆன்மா எப்படி இருக்கின்றதோ அந்த தன்மையை இவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவசாலியாக இருப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆன்மா என்பது இந்த இரு புருவங்களுக்கு இடையே தான் ஒரு புள்ளி வடிவமாக இருக்குது. நம்முடைய உச்சந்தலையிலேருந்து நேராக கீழே கோடு போட்டு காதுகளுக்கு இடையே நேராக கோடு போட்டோம்னா இந்த 2 கோடுகளும் இணையக்கூடிய அந்த மையப்புள்ளி தான் எனது அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அப்போது இந்த ஆன்மாவை பற்றி ஒரு புரிதல் இந்த ஆக்ஞா சக்கரம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு புரிதல் அவருக்கு இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ அதே நேரம் அந்த ஆக்ஞா சக்கரம் ஒருவருக்கு சரியாக இயங்கவில்லை என்றால் அவருக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதிகமான எண்ணங்கள் இதாக வந்து கொண்டே இருக்கும். அபரிவிதமான தேவையில்லாத எண்ணங்கள் வந்து எதையாவது யோசித்து கொண்டே இருப்பார், குழம்பிக்கொண்டே இருப்பார். ஒரு மனிதருக்கு பைத்தியம் பிடிப்பதற்கும் இது போன்ற ஒரு காரணமாக அமையும். ஆக்ஞா சக்கரம் சிறப்பாக செயல்படவில்லை என்றால் அதிகமான எண்ணங்கள், சிக்கலாக அவருக்கு எண்ணங்கள் வந்து
மனநோயாளியாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகமான குழப்பங்கள் வருவது நேரிடும். ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். நாம் எங்கு இருக்கின்றோம் என்பது கூட தெரியாத ஒரு கோமா நிலைக்கு கூட செல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த ஆக்ஞா சக்கரம் சரியாக இயங்கவில்லை என்றால் தான் ஒரு உயிர் என்பதையே மறந்துவிடக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த நபர் சென்று விடுவார். இவையெல்லாம் அந்த ஆக்ஞா சக்கரம் சிறப்பாக செயல்படவில்லை என்றால் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சகசிரார சக்கரம். இது நம்முடைய இந்த உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். இது பார்த்திங்கன்னா நாம் இந்த 7 கீழே பார்த்த அந்த 6 சக்கரங்கள் விஷுத்தி, ராதகம், மணிப்புரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், கீழே இருக்கக்கூடிய இந்த 6 சக்கரங்களில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நாம் என்னது இந்த சகசார உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய சகசார சக்கரத்தின் வழியாக நாம் இந்த உயிரை பிரித்து இந்த உடலை விட்டு விலகிச் செல்லலாம். உடலை விட்டு செல்வதற்கு ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இந்த சகசார சக்கரம் நம்ம சிறந்த முறையிலே ஆக்டிவேஷன் பண்ண தெரிஞ்சிட்டோம், சிறந்த முறையிலே ஒரு செயல்பாட்டில் இருந்துச்சுன்னா நாம் இந்த உடலை விட்டு இந்த உயிரை பிரிப்பது எப்படி என்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்துவிடும். பல பேர் இறக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய வயிற்றுப் பகுதியின் வழியாகத்தான் அந்த உயிரானது உடலை விட்டு பிரிகின்றது. தொப்புள் வழியாகத்தான் என்னாவது அவர்களுடைய உயிர் அந்த உடலை விட்டு பிரிந்து செல்கின்றது. ஆனால் ஒரு ஆன்மீக பயிற்சியிலே தியான பயிற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அவர் கீழ் வழியாக தன் உயிரை பிரித்து விடாமல் உச்சந்தலை வழியாக இந்த உயிரை உடலிலிருந்து பிரித்து எடுத்து விடுவார். அப்போது சகசிரார சக்கரம் இதற்கு நம் உயிரை உடலில் இருந்து பிரித்து ஒரு நல்ல சிறந்த ஒரு முக்தி மோட்ச நிலையை அடைவதற்கு. அப்போ இதுதான் இன்றைய இந்த சக்கரங்களின் ஒரு சிறப்பு. அப்போது நம்ம இதுவரைக்கும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், இது 7 சக்கரங்களையும் நாம் பார்த்துவிட்டோம். நாளைக்கு நாம் வேறொரு தலைப்புடன் நாம் நாளை மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.